ஹாய் வணக்கம் டெக்கீஸ். எத்தனை பேர் நேற்று பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டத்தில் கோடு 1 லைன் ஆஃப் கோடு ட்ரை பண்ணீங்க? ஸோ எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே 2ல் எதை பற்றி கற்றுக்க போகிறோன்னா வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். பைத்தானில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்னால் என்னன்றதை இந்த இதில் தெளிவாக கிளியராக ஒரு ஹோட்டல் அனாலஜியை வச்சு பார்ப்போம். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதும் இந்த அனாலஜி மூலிமா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஸோ இந்த ஹோட்டல் அனாலஜியில் இந்த பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் அப்படின்றப்போ ஹோட்டலில் இருக்க பிளேட்டுன்னு நினச்சிக்கோங்க, உணவு பரிமாறுற பிளேட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த பிளேட்டில் இமேஜின் பண்ணுங்கள், இந்த பிளேட்டில் கடைக்கு வர்ற கஸ்டமருக்கு ஒரு தோசை பரிமாறுறோம். அப்போ அந்த பிளேட்டுன்றது அந்த தோசை வச்சு கொடுக்குற ஒரு இடம். அது மாதிரி தான் இந்த வேரியபிள்ன்றது சம் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுற ஒரு இடமா இருக்கும் டெம்பரவரியாக. நெக்ஸ்ட்டு ஹோட்டல் அனாலஜி வச்சு கம்பேர் பண்ணோன்னா டேட்டா டைப்பு. அந்த டேட்டா டைப்புன்றது எதோட கம்பேர் பண்ணலாம்? ஃபுட்டோட வெரைட்டிஸ். உணவுக்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கப்போ ஒரு வேரியபிளுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, ஸ்ட்ரிங்கில் இருக்கும், பூலியனில் இருக்குது, இன்டீஜரில் இருக்குது, ஃப்ளோட்டில் இருக்குது, டெசிமல், இப்படின்னு மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு எப்படி இங்கே நம்ம ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதை நம்ம ஹோட்டலோட மெர்ஜ் பண்ணி அந்த ஒரு கான்செப்டில் எப்படி ஒரு ஆர்டர் டேக்கிங் சிஸ்டம் ஒரு ஹோட்டலுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போது கோட் மூலயமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சிம்பிளாக கான்செப்ட் புரியுன்றதுக்காண்டி இந்த ஒரு அனாலஜி எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கோடுக்குள்ளே போகலாமா? 3 things, 3 விஷயம் we should follow while declaring the variable. அது என்னென்ன விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நேம் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிக்ளேர் பண்ணுற நேம் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு கஸ்டமர் நேமெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றப்போ கஸ்டமர் நேம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணலாம். ஒரு இப்போ கஸ்டமரோட அட்ரஸ் அப்படின்றப்போ அட்ரஸ் அப்படின்னு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ரெண்டாவது உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அது ப்ராப்பராக நம்மளால் ரெகக்னைஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஸோ இட் ஷுட் நாட் பி ஸ்டார்ட் வித் நம்பர். இது ரெண்டாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சிம்பிள்ஸ் @ பர்சன்டேஜ் இந்த மாதிரி சிம்பிள்ஸில் இட் ஷுட் நாட் பி ஸ்டார்ட் த வேரியபிள்ஸ். ஸோ இந்த 3 விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது மாதிரியெல்லாம் இருந்தால் தான் வேரியபிள் பக்காவான வேரியபிளாக நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ இந்த வேரியபிள்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ். அதை பற்றி இப்போ கோடில் பார்க்கலாம். இப்போ இதே கோடை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ டைப்பை பற்றி பார்க்கணுன்னா நம்ம ஆல்ரெடி பிளேட்டுன்றது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அதுக்கு தோசான ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பிளேட்டோட டைப் என்னன்றதை பார்க்கலாமா? இப்போது இங்கே இதுக்கு அதோட டைப்பை கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் டைப் ஆஃப் அந்த பிளேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே போதும். அதோட டைப் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ கிளாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கு, இது ஸ்ட்ரிங்குன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரைஸோட டைப் என்னன்னு பார்க்கணும்னா நம்ம டைப் ஆஃப் 50 அப்படின்னு கொடுத்தாலும் சரி தான், இல்லை ப்ரைஸ்ன்னு கொடுங்க. அது நம்ம இது வேரியபிளே கொடுப்போமே, ப்ரைஸ்னு கொடுத்தீங்கன்னா 50ன்றது இன்டிஜர் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம டேரெக்டாக டைப்புன்னு கொடுத்து அந்த வேரியபிளை பாஸ் பண்ணோம்னா நம்ம அதோட டைப் என்னன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த கடை ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் டேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டமை பைத்தான் கோடு மூலியமாக உருவாக்குறாரு. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வேரியபிள் அண்ட் டைப்ஸை வச்சு பார்க்கலாமா? ஆர்டர் டேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சும்மா நேம் வைக்கிறேன். ஸோ கோடு எழுத ஸ்டார்ட் பண்ணுறலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரி ஐட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் மெனு அப்படின்னு ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுறேன், ஐட்டம். ஸோ ஃபஸ்ட்டு மெனு ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் மெனு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் அதில் என்னென்ன மாதிரி வேல்யூஸ் அரேயில் வாங்குகிறேன். இப்போ என்னென்ன மாதிரி வேல்யூ வாங்குறேன்னா தோசா, இட்லி, சம்திங் சிம்பிளாக பார்ப்போமே. தோசா, இட்லி அண்ட் பொங்கல் அப்படின்னு வாங்கியாச்சு. ஓகேங்களா? இது ஒரு
வேரியபிள் மெனுவில் நான் இந்த டீட்டெயிலாம் வாங்கிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் விலை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து டிக்ளேர் பண்ணிப்போமா. இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் வந்து தோசாவோட தோசா ப்ரைஸ்ன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன் வேரியபிள். தோசா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வச்சுக்குவோம். அண்டு இட்லி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா வச்சுக்கோமா, 10 rupees. பொங்கல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வச்சுக்குவோம். சரியா, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நான் வச்சுருக்கேன், ஒரு டிக்ளேர் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கோம். அடுத்து கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. கஸ்டமர் வந்து என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, 2 தோசை 1 இட்லி ஆர்டர் பண்ணுறாங்க. கஸ்டமர் ஆர்டர் அப்படின்னு நம்ம ஒரு கமெண்ட் லைனில் கொடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இதை கொடுக்குறோம். கஸ்டமர் ஆர்டர் என்னென்ன ஆர்டர் பண்ணுறாங்க, தோசா ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை, 2 தோசாவும். இட்லி ஆர்டர் வந்து 1 இட்லியும் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ டோட்டல் பில் கால்குலேட் பண்ணலாமா, எப்படி பண்ணுறது, டோட்டல் பில்லுன்னு ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்து ஈக்குவல் டு என்னது, தோசாவோட ஆர்டர் கவுண்ட் எத்தனை, தோசா ஆர்டர் அந்த கவுண்ட் எத்தனை, கவுண்ட் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதையும் தோசா ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா அது ரெண்டு தோசை வாங்கியிருக்கிறதுனால அதை மல்டிப்ளை பண்ணுறோம். தோசா ப்ரைஸ் வித் தோசா ப்ரைஸோட இது ஒன்று. அடுத்து என்ன வாங்கியிருக்கோம், ஆடிஷன் ஆஃப் இட்லி வாங்கியிருக்கோம். அண்டர்ஸ்கோர் ஆர்டர் ஒரு இட்லி வாங்கியிருக்கோம் இன்ட்டு அதோட ப்ரைஸோட கால்குலேட் பண்ணோம். என்னது, இட்லி ப்ரைஸ். ஸோ இந்த இது வாங்கியிருக்கோம். 2 இட்லிக்கான அமௌண்ட்டும் 1 இட்லிக்கான ப்ரைஸும் நம்ம வாங்குகிறோம். நம்ம இதை பிரிண்ட் பண்ணுறது எப்படி, ஸோ ஃபைனலாக இப்போது டோட்டல் பில் கால்குலேட் பண்ண போகிறோம். டோட்டல் பில் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம பிரிண்ட் ஆஃப் டோட்டல் பில் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டோட்டல் பில் வேரியபிளை பாஸ் பண்ணோம்னா நம்மளோட என்ட்ரு கொடுத்தா போதும். அதுக்கடுத்து என்ட்ரு பண்ணிட்டோம்னா டோட்டல் பில்லோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். தோசை வந்து 2 வாங்கியிருக்கோம், அது வந்து 100, 1 இட்லி அப்படின்றப்போ 10. ஸோ 110 பில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன சேலஞ்ச் பண்ணலாமா, இந்த வேரியபிள்ஸ் அண்ட் டைப்ஸை பற்றி இன்றைக்கி பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிட்டீங்க இல்லையா, இதை வச்சு உங்களோட நேம் அண்ட் உங்களோட ஏஜையும் ஒரு வேரியபிளில் பாஸ் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க.